நண்பர்களே, இன்றைய பதிவில் கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி ஏற்படும் ஒரு பொதுவான சந்தேகத்தை பற்றி பேசப் போகிறோம். கர்ப்ப காலத்தில் வயிறு இறுகுவது சாதாரணமா? இது பிரசவ வலிக்கான அறிகுறியா? எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலை விரிவாக பார்ப்போம். வயிறு இறுகுவது என்றால் என்ன? கர்ப்ப காலத்தில் சில நேரங்களில் வயிறு திடீரென்று கல்லை போல இறுகி சில நேரங்களில் மீண்டும் இயல்பாக மாறலாம். இது கருப்பை தசைகள் சுருங்குவதால் ஏற்படுகிறது. இது எப்போது ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 2வது மற்றும் 3 மாத காலத்தில் சில பெண்களுக்கு இது ஏற்படலாம். அனைவருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன் வயிறு இறுகுகிறது? இதற்கான காரணங்கள் கருப்பை வளர்ச்சி, குழந்தையின் அசைவு, நீர்சத்து குறைபாடு, நீண்ட நேரம் நிற்பது, அதிக உடல் உழைப்பு, மன அழுத்தம், கருப்பை தசைகளில் இயல்பான பயிற்சி சுருக்கங்கள். அடுத்ததாக பிராக்ஸ்டன் கிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போலி பிரசவ வலி என்று கூறுகிறார்கள். பிரசவத்திற்கு முன்பாக கருப்பை தசைகள் பயிற்சிக்காக சுருங்கும். இது சாதாரணமான ஒன்று. ஆனால் பிராக்ஸ்டன் கிக்ஸ் அறிகுறி என்ன அப்படின்னா, வயிறு மட்டும் இறுகும், ஒழுங்கான இடைவெளியில் வராது, சில வினாடிகள் அல்லது நிமிடங்களில் குறைந்துவிடும், ஓய்வு எடுத்தால் குறையும், தண்ணீர் குடித்தாலும் குறையலாம், வலி அதிகரிக்காது. உண்மையான பிரசவ வலி எப்படி இருக்கும்? ஒழுங்கான இடைவெளியில் வரும், ஒவ்வொரு முறையும் வலி அதிகரிக்கும், முதுகிலிருந்து அடிவயிற்றுக்கு பரவும், ஓய்வு எடுத்தாலும் குறையாது, கருப்பை வாயை திறக்க ஆரம்பிக்கும். வயிறு இறுகும்போது என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக உட்காருங்கள் அல்லது படுத்து கொள்ளுங்கள். போதுமான தண்ணீர் குடியுங்கள். இடது பக்கம் திருப்பி ஓய்வு எடுக்கலாம். அதிக வேலை செய்வதை தவிர்க்கவும். மருத்துவர் கூறிய ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? பின்வரும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். 37 வாரங்களுக்கு முன்பே அடிக்கடி வயிறு இறுகுதல், ஒழுங்கான இடைவெளியில் வலி வருதல், கருப்பை நீர் வெளியேறுதல், இரத்தப்போக்கு, குழந்தை அசைவு குறைதல், கடுமையான முதுகுவலி, காய்ச்சல் அல்லது கடுமையான வயிற்று வலி. குழந்தைக்கு பாதிப்பு உண்டா? சாதாரண பிராக்ஸ்டன் கிக்ஸ் சுருக்கங்கள் குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் தொடர்ந்து வலி அதிகரித்தாலோ அல்லது குழந்தையின் அசைவு குறைந்தாலோ உடனடியாக பரிசோதனை அவசியம். இதனால் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள், பழங்கள், பால் மற்றும் தயிர், பருப்பு வகைகள், போதுமான தண்ணீர், இளநீர் மருத்துவர் அனுமதித்தால். தவிர்க்க வேண்டியவை: அதிக உடல் உழைப்பு, நீண்ட நேரம் நிற்பது, போதுமான தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்துகள் சாப்பிடுவது. அடுத்ததாக சித்த மருத்துவத்தோட பலன் என்ன அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் கர்ப்ப காலத்தில் உணவு, ஓய்வு மற்றும் வாழ்க்கை முறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனால் வயிறு அடிக்கடி இறுகுதல், வலி அதிகரித்தல் அல்லது பிரசவ அறிகுறிகள் இருந்தால் வீட்டில் சிகிச்சை முயற்சிகள் செய்யாமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். பொதுவான தவறான நம்பிக்கை: வயிறு இறுகினால் கண்டிப்பாக பிரசவம் தொடங்கிவிட்டது. இல்லை, பல நேரங்களில் இது பிராக்ஸ்டன் கிக்ஸ் சுருக்கமாக இருக்கலாம். வயிறு இறுகும்போது அதை புறக்கணிக்கலாம். இல்லை, அடிக்கடி அல்லது வலியுடன் ஏற்பட்டால் மருத்துவரிடம் பரிசோதனை அவசியம். அன்பான அம்மாக்களே, கர்ப்ப காலத்தில் வயிறு இறுகுவது பல பெண்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய ஒன்று. ஆனால் அது அடிக்கடி வருதல், ஒழுங்கான வலியாக மாறுதல், கருப்பை நீர் வெளியேறுதல் அல்லது குழந்தையின் அசைவு குறைதல் போன்ற அறிகுறிகளுடன் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். உங்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்களை கவனியுங்கள். சந்தேகம் இருந்தால் மருத்துவரை அணுகுங்கள். மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். ஆரோக்கியமான தாய், ஆரோக்கியமான குழந்தை. நன்றி.